நிச்சயமாக யுவராணி. அதாவது தற்பொழுது வந்து கோடை காலம். கோடை காலத்த வந்து வெயில் கடுமையாக மிகவும் வாட்டி வதைத்துக் கொண்டிருந்தது. பொதுமக்கள் மட்டுமல்லாமல் கால்நடைகள், பறவைகள் கூட இந்த கடும் வெயிலால் பாதிக்கப்பட்ட நிலை நீடித்துக் கொண்டிருந்தது. இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக சென்னை வானிலை மையம் வந்து ஒரு சில மாவட்டங்கள்ல வந்து கோடை மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக அறிவித்திருந்தது. அதில் தென் மாவட்டத்தில் குறிப்பாக சொல்ல போனா தென்காசி, திருநெல்வேலி வரைக்கும் வந்து சொல்லியிருந்தாங்க. தூத்துக்குடி மாவட்டத்தை வந்து பொறுத்தமட்டில் பார்த்தீங்கன்னா மிகவும் கடுமையாக வந்து வெயில் வாட்டி வருது. பல மாவட்டங்கள் 100 டிகிரி தாண்டி வெப்பம் வந்து பதிவாகி இருந்தது. இந்த நிலையில நேற்று 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 வந்து பாத்தீங்கன்னா மிதமான சூழ்நிலை, அதாவது கொஞ்சம் குளிர்ந்த காற்று வீசுது, மழை வரலாம் என்று நினைத்து என்ற நிலை இருந்த போதிலும் மழை பெய்யவில்லை. ஆனா இன்று அதிகாலையில் மிகவும் பலத்த இடி மின்னலுடன் பலத்த மழை வந்து ஏறத்தாழ ஒரு 3 மணி நேரம் தொடர்ந்து பெய்தது. இந்த மழையின் காரணமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் அனைத்து பகுதிகளிலும், அதாவது தாழ்வான பகுதிகளில் பூரா மழை நீர் வந்து வெள்ளம் போல சூழ்ந்தது. குறிப்பாக பாளை ரோடு, எஸ் பிள்ளை மார்க்கெட்டு, ஒன்னாங்கேட்டு, வஉசி சாலை, காந்தி சிலை உள்ளிட்ட பகுதிகளில் வந்து அதிகமா வந்து மழைநீர் தேங்கியது. இந்த பகுதியில் வந்து வாகனம் ஓட்டி செல்ல முடியாமல் வாகன ஓட்டிகள் மிகவும் திணறினர். அந்த அளவுக்கு வந்து ஏறத்தாழ முட்டளவுக்கு ஒவ்வொரு பகுதியில வந்து மழைநீரானது நின்று கொண்டிருந்தது. இந்த மழை நீரை வடிய வைப்பதற்கு மாநகராட்சி சார்பாக மின்சார மோட்டார் பொருந்திய டேங்கர் லாரிகள் மூலமாக மழைநீரை அகற்றும் பணியும் தற்போது நடைபெற்று வருகிறது. அது மட்டுமல்லாமல் அங்கங்கு உள்ள அடைப்புகளையும் நீக்கி மழைநீரை வடிய வைப்பதற்கான முயற்சி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இன்னொரு இதுல, அதாவது தற்போது நிலவி வந்த வெப்பநிலையில் இருந்து மாறி குளிர்ந்த சூழ்நிலை பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஆனாலும் கூட தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை உப்பு உற்பத்தி வந்து மிகவும் முக்கியமான தொழில். அதுல வந்து பாத்தீங்கன்னா கோடை காலம் தான் உப்பு உற்பத்திக்கு மிகவும் முக்கியமான காலமாகும். இந்த நேரத்துல இந்த கோடை மழை பெய்ததுனால உப்பு உற்பத்தியாளர்கள் வந்து பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறது யுவராஜ்.